சொல்றது என்னன்னா, டைரக்டா பிரதமர் ஐயா ரெட் ஃபோர்ட்ல இருந்து சொன்னார், நீங்க தீபாவளிக்கு முன்னாடி கொடுத்துருங்க. தீபாவளிக்கு முன்னாடி கொடுக்கறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கும்போது தென்னாட்டில் நம்ம எல்லாரும் தீபாவளி அந்த சமயத்தில் போய் நம்ம வீட்டில் துணி எடுக்கிறது இல்லை பல விதமான பொருட்கள் வாங்குறதெல்லாம் பழக்கம் நம்மளுக்கு இருக்குது. வடக்கையும் செய்வாங்க. ஆனால் வடக்கோ குஜராத்தோ மகாராஷ்டிராவோ இல்லை துர்கா பூஜை டைமில் வெஸ்ட் பெங்காலோ கூட நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு முன்னமே நவராத்திரி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் கூட அவங்க நிறைய வீட்டுக்கு சாமான் வாங்குறதோ இல்லை பிள்ளைங்களுக்கு சாமான் வாங்குறதோ செய்வாங்க. ஸோ தீபாவளியை மனசில் வச்சுட்டு அவர் சொன்னார்னா கூட ஜிஎஸ்டி கவுன்சிலில் எல்லா ஸ்டேட்ஸும் உட்காந்துருக்கிற கவுன்சிலில் அவங்கவுங்க பண்டிகை சமயத்தை நம்ம மனசில் வச்சுட்டு நவராத்திரிக்கு முன்னாடியே செஞ்சிடணுன்றதுனால முன்கூட்டியே செஞ்சுட்டோம். ஸோ துர்கா பூஜா அப்படின்னு பெரிய பெரிய பந்தலில் துர்கா பூஜை பண்ணுறவங்களுக்கு நவராத்திரி டைமில் அவங்களும் தான் பொருட்கள் வாங்குவாங்க. அதனால இம்மீடியட் டைரக்ட் விக்ட்ரி ஃபார் எவ்ரி இந்தியன். நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் இது ஒரு பெரிய ஒரு விக்ட்ரி, பெரிய ஒரு வெற்றி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா அவங்க பல முறை கோரிக்கை வச்சா கூட இன்னைக்கு ஒரே அடியா எல்லா சிஸ்டமையும் மாத்திட்டு தொழில் செய்கிறவங்களுக்கும் வணிகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட சுலபமா இருக்கணும்ன்றதுனால அந்த சிஸ்டமையும் சிம்பிளிஃபை பண்ணி வரியையும் குறைச்சிருக்கோம். அதனால எல்லா மக்களுக்கும் இதனால பிரயோஜனம் இருக்கு. அதனால தான் சொல்றோம் இந்த மாதிரி 99% ஆஃப் ஆல் தி குட்ஸ் in 12% have come to 5. 12% இப்போ வரைக்கும் ஒரு 99%, அதில் 1% தான் 18க்கு போயிருக்கு, மீதி எல்லாம் 5க்கு வந்துருச்சு, குறைஞ்சிருச்சு. ஸோ 12 எடுத்துட்டோம்னா 99% 5 கொண்டு போயிட்டு மீதி 1% 18 எடுத்துட்டு போயிருக்கோம். அதே மாதிரி 28% டேக்ஸ்லேருந்து எத்தனை ஐட்டம்ஸ் கீழே வந்திருக்குன்றத கூட எடுத்து படைக்க சொல்கிறோம். 28 இனிமே இல்லை. 28ல இருந்து சில ஐட்டம்ஸ்க்கு மேலே காம்பன்சேஷன் செஸ்ஸும் போட்ட போது அந்த ஐட்டம்லாம் 53%, 88% வரைக்கும் கூட போயிட்டு இருந்தது. அது நம்ம சின் குட்ஸ் அப்படின்னு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க, டிமெரிட் குட்ஸ். அது கம்ப்ளீட்டா 40-50 தாண்டி கூட வரி போயிட்டு இருந்தது. ஸோ இது சின்ன விளக்கம் உங்களுக்கு இது பிக்சர் சொல்றோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுல டாக்ஸ் பேஸ் எப்படி இருந்துச்சு. 65 லட்சம் பேர் தான் ஜிஎஸ்டிக்கு முன்பு வரை, ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது 2017ல 65 லட்சம் பேர் தான் ஜிஎஸ்டி சிஸ்டம்ல இருந்தாங்க. வரி கட்டிக்கிட்டு இருந்தவங்க சொல்றேன். ஜிஎஸ்டியில வரி கட்டிக்கிட்டு இருந்த வியாபாரங்களோ தொழிலோ 65